ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸியான தக்காளி குருமா. இது வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கெலாம் ஈஸியாக உடனே 10 மினிட்ஸில் ஈஸியாக இந்த குருமாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த குருமாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான தக்காளி குருமா. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ரெண்டு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சுருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் தக்காளிக்கு குருமாவுக்கு தேவையான பொருள். அடுத்து தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவ்வளவு தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ரெசிபியை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ ஆயிலை ஊற்றி இப்போ ரெடி பண்ணிடலாம் குருமாவை. அங்கே எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். அதில் வந்து சோம்பு போடணும். சோம்பு போட்டுருவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, சவுண்டு கேட்குது. இப்போ பாருங்கள், சோம்பு போட்டாச்சு. சோம்பு பொரியட்டும். பட்டை கிராம்பு அதில் சேர்த்துடணும். இந்த அளவுக்கு பட்டை கிராம்பு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்க, கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 2 பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதாக வச்சுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிருவோம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கிண்டி விட்றோம். 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்றோம். நல்லா வதங்குதான்னு பார்க்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் மேலே வருது. இப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவு மிளகாய் பொடி போடணும். 3 ஸ்பூன் போட்டிருப்பேன்னா 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். நல்லா 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு கிண்டுறோம். கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நல்லா கொதிக்க விடணும். கொதிக்குதுன்னு பார்க்கணும். நல்லா கிளறோம். பாருங்கள், நல்லா கிளறி அதுக்கப்புறம் கொதிக்குதான்னு பார்க்கணும். கிளறியாச்சு. கொதிக்க விடணும். கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்க்கணும். தேங்காயை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். கிளறி விடையிலேயே அந்த ஸ்மெல்லாம் நம்மளுக்கு நல்லா வந்துடும். குருமா டேஸ்ட்டுக்குள்ளே ஸ்மெல்லு, மனம் நல்லா ஸ்மெல் வந்துடும். அந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா குருமா மாதிரியே நல்லா சால்னா டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா இந்த சைவ சால்னா டேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ மறுபடிக்கும் என்ன பண்ணணும்னா, நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடிக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா மேலே வந்து எண்ணெய் திரண்டு வரும். மூடி வச்சிட்டோம் பாருங்கள். மூடி வைக்கிறோம்.
ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்லைஸ் பண்ணி போட்ட உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த குருமா செய்கிறதுக்கு வெறும் 10 மினிட்ஸ் தான் ஆகும். 10 மினிட்ஸ்லேயே நம்ம எல்லா வேலையும் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. எண்ணெய் திரண்டு வந்து நல்லா குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குருமாவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப பாருங்கள், நாங்கள் சப்பாத்திக்கு இந்த குருமாவை வச்சு சாப்பிட்றோம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.